ஆ சில நேரங்கள்ல வந்து ஏன் இது நடக்குதுன்னே சில பேருக்கு தெரியல. அத பத்தி ம். இன்னும் கொஞ்சம் விரிவா பேசலாம். ஆமா. இந்த ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்லும்போது, உடல் சார்ந்தது மட்டும் கிடையாது. மனநலம் சார்ந்ததும் ம்ஹ்ம். உண்டு அப்படிங்கிறத நாங்க அறியிறோம். ஆமா. அதனாலயே நீங்க சில நிபுணர்கள சந்திச்சீங்க இல்லையா? அத பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாமே? ஓகே. ஆ இப்ப பொதுவாவே இப்ப நம்ம எல்லாருக்குமே தனியா சாப்பிடுறதுன்றது பெருசா பிடிக்காது. ஆ. ம்ஹ்ம். மேபி நம்ம வந்து இப்ப நம்ம தினமும் வேலையில இருக்கிறோம், பிஸியா இருக்கிறோம்ன்றதுனால சரி சீக்கிரமா சாப்பிடணும்னு போய் ஏதோ சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்த்துட்டு இருக்கோம். ம். ஆனா நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்லாம் அப்படி இல்ல. லைக் சாப்பாடுன்றது அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி பாண்டிங் செஷன் மாரி. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, இப்ப டின்னர் டேபிள்ல எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிடுறது. ஸோ இந்த மாரி பழக்கப்பட்டவங்க இப்போ வந்து தனிமையில உட்காந்து சாப்பிடணும்ன்னும் போதே, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அந்த சாப்பாடு மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் அந்த ஒரு ஈர்ப்பு போயிருது. ம். ஸோ அவங்க வந்து இத வந்து லைக் சரி ஓகே சாப்பிடணும். இத ஒரு கடமையா தான் பார்க்குறாங்களே தவிர, இத வந்து கடந்து ஒரு போயிடுறாங்க அப்படி. யாஹ் இது வந்து இது ஓகே சரி இன்னைக்கு பசிக்குது இப்போ சாப்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு போயிடுறாங்களே தவிர, தே டோன்ட் டேக் எஃபோர்ட். ஸோ இது வந்து முக்கியமா வந்து ஒரு இட்ஸ் இட்ஸ் மோர் இன்டூ த சைக்காலஜி. அவங்க மனநிலைய பொறுத்து தான் அவங்க இப்படி மாறுறாங்களே தவிர, இட்ஸ் நாட் பிக்காஸ் ஆஃப் வயசுனால கிடையாது. நம்ம அவங்களுக்கு அட்டென்ஷன் குடுக்குறோமா. ஸோ அதனால தான் இப்ப நம்ப